ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆயில் சேர்த்துட்டு அது எண்ணெய் சூடானதும் 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ளது கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய். இது ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்தோடனே 2லேருந்து 3 தக்காளி மீடியம் சைஸ் உள்ள தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் நல்லா ஒன்று கூடி வதங்கி வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் பீஃப் லிவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கணும். கூடவே உப்பும் சேர்த்து இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். இதில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். மிச்சம் மீதி தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். அவ்வளோதான். இது சூப்பராக ஒரு சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.